வணக்கம். மேஷம் ராசிக்கான மே 2024 மாத ராசிபலன். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் தொழிலுக்கு சாதகமாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் 11ஆம் வீட்டில் தங்கி உங்கள் நிலையை பலப்படுத்துகிறார். உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றும் உயர் அதிகாரிகள் செயல்பாடுகளின் முன்னேற்றத்தில் திருப்தி அடைவார்கள் மற்றும் நல்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. பணியிடத்தில் ஆதிக்கம் அதிகரிக்கும். ஈகோ பிரச்சினைகளால் மற்றவர்களிடம் மோசமாக நடந்து கொள்ளாதீர்கள். திருப்திக்காக வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். இது உங்களுக்கு பல நன்மைகளை வழங்கும். வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். 7வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் முதல் வீடான குரு மற்றும் சனி பகவான் பார்வை இருக்கும். வெளிநாட்டு விருப்பங்கள் மூலம் நிதி கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. இதனால் வியாபாரத்தில் முன்னேற்றம் உறுதி. மாதத்தின் 2ஆம் பாதி உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த சாதகமாக இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் குரு மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்து மாத தொடக்கத்தில் முதல் வீட்டில் தங்குவார். மேலும் சனி 11ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டையும் குரு 5ஆம் வீட்டையும் பார்க்கிறார்கள். இதனால் ஜாதகக்காரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்பில் கவனம் செலுத்த முடியும். திட்டங்களின் வெற்றியானது படிப்பை சரியான முறையில் தொடர வழிவகுக்கும். இதனால் ஜாதகக்காரர்களுக்கு பொருத்தமான விளைவுகளை வழங்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி 11ஆம் வீட்டில் அமர்ந்து குரு, சுக்கிரன், சூரியன் ஆகியோர் முதல் வீட்டில் தங்குவார்கள். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் முதல் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை ஏற்படும். ஆனால் நீங்கள் உங்கள் இயல்பில் கொஞ்சம் அகங்காரமாக மாறலாம் மற்றும் வெவ்வேறு குடும்ப உறுப்பினர்களை புண்படுத்தும் இதுபோன்ற விஷயங்களை சொல்லி முடிக்கலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் சேர்ந்து 7வது வீட்டை பார்ப்பார். காதல் விவகாரங்களுக்கும் உங்கள் காதல் துணையை திருமணம் செய்து கொள்வதில் வெற்றி பெறுவதற்கும் இது சிறந்த நேரமாக இருக்கும். காதல் திருமணம் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்கும். குரு மற்றும் செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கு மாத தொடக்கத்தில் திருமணத்திற்கு சாதகமான காலவரிசையை ஏற்படுத்தும். இதனால் உங்கள் துணையுடன் வாழ்க்கையில் இணக்கம் இருக்கும். முதல் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் துணையுடன் நெருக்கம் அதிகரித்து 7ஆம் வீட்டை பார்ப்பார். ஆனால் முதல் வீட்டில் சூரியன் இருப்பதால் அகங்காரத்தால் உங்கள் துணையிடம் கெட்ட வார்த்தைகளைச் சொல்லி அவர்களை கேவலப்படுத்தும். 12ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, புதன் இணைவதால் செலவுகள் எதிர்பாராத வகையில் உயரும். உங்கள் வாழ்க்கையில் புதிய நிதி சவால்கள் இருக்கலாம். ஆனால் சாதகமான அம்சம் என்னவென்றால் சனி மாதம் முழுவதும் 11ஆம் வீட்டில் தங்கி நிதி திட்டங்களை வலுப்படுத்துகிறார். ஜாதகக்காரர்கள் புதிய பண ஆதாரங்களை பெறலாம் மற்றும் பணத்தை தக்கவைக்க ஒரு உறுதியான வழியை காணலாம். உங்கள் வியாபாரத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். உங்கள் ஜாதகத்தின் அதிபதியான செவ்வாய் 12ஆம் வீட்டில் ராகுவுடன் சேர்ந்து நிற்பதால் பல்வேறு உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும். மேலும் செவ்வாய் ராகுவின் அங்காரக தசா பிரச்சனைகள் எழுவதை உறுதி செய்யும். மேலும் அதனுடன் புதனின் இருப்பு தோல் பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு வகையான சொறி அல்லது ஒவ்வாமைகளை ஏற்படுத்தும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம் ராசிக்கான மே 2024 மாத ராசிபலன். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் நீடிப்பதால் ஜாதகக்காரர்கள் பலன்களுக்காக கடுமையாக உழைக்க வேண்டும். உத்தியோகத்தில் செயல்திறன் மேம்படுவதை நோக்கியே அனைத்து கவனமும் இருக்க வேண்டும் மற்றும் கடின உழைப்பு வலுவாக இருக்கும். மாதத்தின் ஆரம்பம் வணிகர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் அவர்களின் லட்சியங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று உங்கள் ஆர்வம் சிலருடன் மோதும் வாய்ப்புகள் சண்டையை உண்டாக்கி அதுவே உங்கள் வாழ்வில் பிரச்சனைகளை உண்டாக்கும். இந்த நபர்களிடம் கவனமாக இருங்கள். 5ஆம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் 11ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், புதன் அமர்வதால் ஏற்படும் பாதிப்புகள் ஜாதகக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மனம் படிப்பில் ஈடுபடாது, செறிவு நிலைகளில் இடையூறு ஏற்படும்.
படிப்பில் சில இடையூறுகள் வரும், ஆனால் அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டால் தீர்வு கிடைக்கும். எனவே உங்கள் படிப்பில் ஒரு நண்பரின் உதவியை பெறுங்கள். உங்கள் நண்பர்களுடன் சரியான கால அட்டவணையை உருவாக்குங்கள் மற்றும் உங்கள் படிப்பில் உள்ள சிக்கல்களில் இருந்து விடுபடுங்கள். உங்கள் படிப்பு நேர்மறையான திசையில் நகரும். இந்த மாதம் போட்டித் தேர்வுகளில் அமோக வெற்றி கிடைக்கும். சனி 10ஆம் வீட்டில் அமர்ந்து 12வது, 4வது, 7வது ஆகிய வீடுகளை பார்ப்பார். ஆனால் சூரியன் 12ஆம் வீட்டில் அமர்வதால் சனியின் முழு அம்சமும் இருப்பதால் உங்கள் தந்தையுடன் கவனமாக பேசுங்கள். 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 11ஆம் வீட்டில் செவ்வாய் ராகுவுடன் அமர்வதால் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஏற்பட்ட வார்த்தை போரால் குடும்ப அமைதி கெடுவதால் சற்று கவனமாக இருக்கவும். சகோதர சகோதரிகளின் மனப்பான்மை ஒத்துழைக்கும் மற்றும் 4வது வீட்டில் குரு பகவானின் அம்சம் குடும்ப பிரச்சனைகளை அமைதிப்படுத்தும். 5ஆம் வீட்டில் செவ்வாய், புதன், ராகுவின் தாக்கம் இருக்கும். 5ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருப்பதால் காதல் வாழ்க்கையில் சண்டை வரும். கூட்டாளர்களிடையே வார்த்தை போர் இருக்கும் மற்றும் ஈகோ மோதல்கள் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும். மாதத்தின் ஆரம்பம் திருமணமானவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் நிதியும் கிடைக்கும். சமூகத் துறையில் நிறைய ஊடுருவல் இருக்கும் மற்றும் புதிய நண்பர்கள் மற்றும் வட்டத்தில் உள்ளவர்களை சந்திக்கும் வாய்ப்பை பெறுவீர்கள். குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் அமர்வதால் சனியும் அவர்களுடன் இணைந்து செயல்படுவதால் அதிகப்படியான செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் நீங்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டும் மற்றும் இது ஜாதகக்காரர்களுக்கு நிதி அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஜாதகத்தின் அதிபதியான சுக்கிரன் சூரியன் மற்றும் குருவுடன் 12ஆம் வீட்டில் அமைவார். எனவே நீரிழிவு சூழ்நிலைகள் அல்லது பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஜாதகக்காரர்கள் தங்கள் உணவுப் பழக்கத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். இல்லையெனில் அதிகப்படியான கொழுப்பு உணவுகள் மற்றும் அதிகப்படியான வெளிப்புற உணவை உண்பது போன்றவற்றால் வயிற்றுக் கோளாறுகள் தொடர்பான கவலைகள் இருக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மிதுனம் ராசிக்கான மே 2024 மாத ராசிபலன். இந்த மாதம் வணிகர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் வியாபாரத்தில் வலுவான வளர்ச்சி இருக்கும். வியாபாரத்தில் முன்பு இருந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு முன்னேற்றப் பாதையில் முன்னேறும். உங்கள் சமூகத்தில் செல்வாக்கு மிக்க மற்றும் மரியாதைக்குரிய நபர்களின் ஆதரவு இருக்கும் மற்றும் அவர்களின் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். புதிய நபர்களை உங்களுடன் சேர்த்துக்கொள்ள முயற்சிப்பீர்கள். அது வணிகத்திற்கு சாதகமான நேரத்தை கொண்டுவரும். சூரியன், குரு மற்றும் சுக்கிரன் 5வது வீட்டில் செல்வாக்கு செலுத்துவார்கள் மற்றும் இது புத்திசாலித்தனத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஏற்படுத்தும். உங்கள் புத்திசாலித்தனம் தலைப்புகள் பற்றிய புதிய புரிதலுடன் வளரும் மற்றும் பாடங்களை ஒரே நேரத்தில் படித்து புரிந்து கொள்ளும். இது ஜாதகக்காரர்களின் அறிவை மேலும் அதிகரிக்கச் செய்கிறது. கேது 4ஆம் வீட்டில் தங்கி ராகு, செவ்வாய், புதன் 10ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்ப வாழ்க்கையில் அலைச்சல் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம் குறையும். பரஸ்பர நல்லிணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்கள் தனிப்பட்ட கருத்துக்களில் ஒட்டிக்கொள்வதால் குடும்ப அமைதிக்கு இடையூறு ஏற்படும். அன்பான கிரகமான சுக்கிரன் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் 11ஆம் வீட்டில் இருப்பதால் ஆசைகள் வலுப்பெறும். குரு மற்றும் சூரியனின் தாக்கத்தால் வாழ்க்கை துணைவர்களிடையே ஈகோ மோதல் ஏற்படலாம். ஆனால் கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையில் காதல் திருமணத்தை உறுதி செய்யும். நீங்கள் ஏற்கனவே காதல் உறவில் இருந்தால் உங்கள் காதலியை திருமணம் செய்து கொள்வதில் தெளிவாக இருங்கள். 7ஆம் வீட்டின் அதிபதியான குரு 12ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் துணையுடன் அன்பு அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை மங்களகரமானதாக இருக்கும் மற்றும் வாழ்க்கை துணையின் மூலம் சரியான வகையான பண மற்றும் சமூக நன்மைகளை பெறுவீர்கள். 11ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன் மற்றும் உச்சமான சூரியன் இருப்பதால் பொருளாதார நிலை சீராக இருக்கும். பல வழிகளில் பண ஆதாயம் ஏற்படும். நீங்கள் வியாபாரம் செய்தால் லாப நிலைகள் அதிகரிக்கும் மற்றும் வேலை செய்யும் விஷயத்தில்
வேலை மூலம் பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். 4ஆம் மற்றும் 10ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், புதன் மற்றும் கேது மார்பில் தொற்று அல்லது ஒருவித எரியும் உணர்வை உருவாக்கும். இந்த நேரத்தில் வானிலை மாற்றங்களால் நீங்கள் நோய்வாய்ப்படலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கடகம் ராசிக்கான மே 2024 மாத ராசிபலன். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சூரியன் 10ஆம் வீட்டில் குரு மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பதால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் இதுவரை வேலையில்லா திண்டாட்டத்துடன் போராடிக் கொண்டிருந்தால் இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்மையானவை. எனவே சிறந்த வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யுங்கள். வேலையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். உங்கள் பணியிடத்தில் உயர் பதவியை அடைவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன. அரசு வேலைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி சொந்த ராசியில் 8ஆம் வீட்டில் வலுவாக அமர்வதால் வியாபாரம் பலப்படும். உங்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்ய விரும்பினால் நேரம் பொருத்தமானதாக இருக்கும். நீங்கள் சரியான திசையில் முன்னேற முடியும். இது வணிகத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும் மற்றும் சரியான வகையான முன்னேற்றத்தையும் பெறலாம். வெளிநாட்டு பயணங்களின் உதவியுடன் உங்கள் வணிகம் வளர்ச்சியடையும் மற்றும் சில ரகசிய ஆதாரங்களையும் பயன்படுத்தலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் தங்குவார். இது மாணவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது மற்றும் அவர்களில் உற்சாகமும் ஆர்வமும் நிறைந்திருக்கும். இந்த ராசி மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படிப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள். 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 7வது வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் இருக்கிறார். மற்றபடி சூரியனும் குருவும் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் வீட்டை பார்ப்பார்கள். இதிலிருந்து குருவின் அம்சம் 2வது வீட்டில் இருப்பதால் முன்னோர்களின் தொழிலில் லாபம் கிடைக்கும். இது குடும்ப வருமானத்தில் அதிகரிப்பை ஏற்படுத்துவதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். வெவ்வேறு குடும்ப உறுப்பினர்களுக்கு பரஸ்பர அன்பு, சடங்கு மற்றும் மரியாதைக்கு போதுமான நேரம் இருக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 9ஆம் வீட்டில் அமர்வார். 9ஆம் வீட்டில் செவ்வாய் அமைவது உங்கள் காதல் வாழ்க்கையை வலுவாக்கும் மற்றும் உங்கள் காதலியுடன் நீண்ட பயணத்திற்கான வாய்ப்புகள் உயரும். ஜாதகக்காரர்கள் தங்கள் துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடுவார்கள். உங்கள் வாழ்க்கை துணை சுறுசுறுப்பான வேலையில் ஈடுபடுவார். ஆனால் தனிநபர்களிடையே குறைவான தெளிவு இருக்கலாம். குடும்பம் மற்றும் உங்கள் மாமியார் இடையே லேசான மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மற்றும் பிரச்சனைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். இதனால் உறவு அழகாக இருக்கும். சனியும் இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் அமர்வதால் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். சனி கிரகம் பழைய சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் அல்லது மூதாதையர் சொத்துக்களை திறமையாக வழங்குவதற்கும் உதவும். 8ஆம் வீட்டில் சனி அமர்ந்து செவ்வாய் ராகு 9ஆம் வீட்டில் அங்காரக தோஷத்தை உண்டாக்கும். இது ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும். எனவே ராசிக்காரர்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம் ராசிக்கான மே 2024 மாத ராசிபலன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன், சூரியன் மற்றும் குருவுடன் சேர்ந்து 9ஆம் வீட்டில் அமர்வார். இதன் பலனாக ஜாதகக்காரர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் புதிய வேலையை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்மையானதாக இருக்கும். இதனால் ஜாதகக்காரர்களுக்கு சாதகமான காலம் ஏற்படும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 7ஆம் வீட்டில் தங்கி தொழில் பலம் தருவார். வியாபாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. எனவே இது ஸ்திரத்தன்மைக்கான நேரமாக இருக்கும். மக்கள் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள். இதனால் மெதுவான வேகத்தில் முன்னேற்றத்தின் உச்சத்தை அடைவார்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் அமர்வார். கல்வித்துறையில் பல்வேறு முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். 5வது வீட்டில் குருவின் தாக்கம் அறிவை பெறுவதற்கான ஆசையை ஏற்படுத்தும் மற்றும் கல்வித்துறையில் மகிழ்ச்சியான விளைவுகளை ஏற்படுத்தும்.
ஒரு நல்ல வழிகாட்டி அல்லது ஆசிரியர் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட வழிகாட்ட முடியும். 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் செவ்வாய் மற்றும் ராகு இடையே பாதிக்கப்பட்ட நிலையில் 8வது வீட்டில் அமர்வார். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. 2வது வீட்டில் கேது இருப்பது தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கும். வார்த்தைகளால் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அது குடும்பச் சூழலை கெடுக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு 9ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார். இது உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் காதல் வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளுக்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வாழ்க்கை துணை அளவிடப்பட்ட வழியில் தொடர்பு கொள்வார். இதனால் நடத்தை நேர்மறையானதாக இருக்கும். ஆனால் 8ஆம் வீட்டில் ராகு மற்றும் செவ்வாய் இருப்பதால் கசப்பு மற்றும் கோபம் ஏற்படலாம் மற்றும் புதன் அதனுடன் சேர்ந்து இருக்கும். வாழ்க்கை துணையின் பேச்சில் சிக்கல்கள் ஏற்படலாம். இதனால் கூட்டாளர்களிடையே பல்வேறு வகையான சண்டைகள் ஏற்படலாம். விவாதம் அதிகரிப்பதை கட்டுப்படுத்துவதும் கூட்டாளியின் ஆரோக்கியத்தில் சரியான கவனிப்பு எடுப்பதும். 8ஆம் இடத்தில் ராகு செவ்வாய் புதன் பெயர்ச்சிப்பதால் ஜாதகக்காரர் பல்வேறு பொருளாதார சவால்கள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பிறரின் உடல் நலக் கோளாறுகள் மற்றும் தேவையற்ற பயணங்களால் செலவுகள் ஏற்படும் மற்றும் இது ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களையும் ஏற்படுத்தும். புதனுடன் ராகு மற்றும் செவ்வாயின் அங்காரக தோஷம் இருப்பதால் செரிமான கோளாறுகள், வயிற்று தொற்றுகள், பல்வேறு வகையான உடல் உபாதைகள், சில வகையான அறுவை சிகிச்சைகள் அல்லது இழப்புகள் ஏற்படும். விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் பாதுகாப்பாக உங்கள் வாகனங்கள் ஓட்டிச் செல்லுங்கள் மற்றும் ஒருவரிடம் கடன் கேட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி ராசிக்கான மே 2024 மாத ராசிபலன். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் தனது பலவீனமான ராசியான மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாயுடன் 7ஆம் வீட்டில் இருப்பார். இதனால் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பு அதிகரிக்கும். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் எதையாவது சாதிக்கிறீர்கள் என்று உணர்வீர்கள். எதிரிகளும் உங்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் சுற்றி வளைக்க முயற்சி செய்வார்கள். எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாக வேலை செய்ய வேண்டும். வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக வேலை செய்ய வேண்டும். 7வது வீட்டில் ராகு செவ்வாய் புதன் ஆகிய மூன்றும் சேர்ந்து உங்கள் ராசியில் மாதம் முழுவதும் கேது பகவானின் பிரசன்னம் இருக்கப் போகிறது. இதனால் வியாபாரத்தில் குழப்பம் ஏற்படலாம். உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும். அவர்களை நன்றாக நடத்துங்கள். அதனால் உங்கள் வணிகத்தை வளர்க்க நீங்கள் ஒன்றாக வேலை செய்யலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பத்தில் 6ஆம் வீட்டில் அமர்ந்து கடினமாக உழைக்க வைப்பார். மறுபுறம் அறிவிற்கு காரணமான கிரகமான குரு பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் 5வது வீட்டை பார்ப்பதால் உங்கள் மனம் இயற்கையாகவே அறிவை அடைவதை நோக்கி நகரும். நீங்கள் பாடங்களை புரிந்து கொள்ளும் திறனை வளர்த்துக் கொள்வீர்கள் மற்றும் உங்கள் சவால்களை புறக்கணித்து உங்கள் கல்வியில் கவனம் செலுத்த முடியும். இது உங்களுக்கு இனிமையான முடிவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை வழங்கும். 4ஆம் வீட்டின் அதிபதியான குரு 9ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்ல திட்டமிடலாம். இதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். உங்கள் ராசியில் குரு பகவான் தாக்கத்தால் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். 5ஆம் வீட்டில் குரு பகவானின் பார்வை உங்கள் அன்பை அதிகரிக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் சார்ந்திருப்பதை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் நம்பிக்கையும் நாளுக்கு நாள் படிப்படியாக அதிகரிக்கும். இது நீங்கள் விரும்பும் ஒருவருடன் உங்களை நெருங்கி உங்கள் உறவை அழகான முறையில் கழிக்கும். உங்கள் ராசியில் கேது மற்றும் 7ஆம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் போன்ற கிரகங்களின் செல்வாக்கு ஈகோ மோதல்கள் மற்றும் வார்த்தை போரை உருவாக்குவதை விட்டுவிடாது. இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே மனக்கசப்பு அதிகரிக்கும் மற்றும் உங்கள் திருமண வாழ்க்கை சிக்கலில் சிக்கலாம். இந்த சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டும். இதனால் எந்தவிதமான சர்ச்சையும் அதிகரிக்காது. இல்லையெனில் அது வெகு தூரம் செல்லலாம். 6ஆம் வீட்டில் சனி
7ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், புதன் மற்றும் 8ஆம் வீட்டில் சுக்கிரன், குரு ஆகியோர் இருப்பதால் உங்களுக்கு நிதிச் சவால்கள் காத்திருக்கும். உங்கள் செலவுகள் பெருமளவில் அதிகரிக்கும். இது உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இருப்பினும் வருமானம் மிகவும் சாதாரணமாக இருக்கும் என்பதால் நீங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ராசி அதிபதியான புதன் ராகு மற்றும் செவ்வாயுடன் சேர்ந்து அதன் மிக குறைந்த ராசியான மீன ராசியில் இருப்பார். இது ஆரோக்கியத்தில் மோசமடைவதை தெளிவாக குறிக்கிறது. எனவே உங்களை எவ்வாறு ஆரோக்கியமாக மாற்றுவது என்பதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு காலை நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். துலாம் ராசிக்கான மே 2024 மாத ராசிபலன். சனி பகவான் 5வது வீட்டில், அதாவது 7வது முதல் 8வது வீட்டில் இருப்பார். எனவே நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரக்கூடும். இதை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வேலையை மாற்றுவதில் வெற்றி பெறலாம். இன்னும் வேலையில்லாமல் வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் பக்கத்திலிருந்து தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். சூரிய பகவான் 7ஆம் வீட்டில் உச்ச ராசியில் இருப்பதால் அரசு துறையில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். உங்கள் தொழிலில் உயரத்தை அடைவீர்கள். 7வது வீட்டில் சனியின் பார்வையால் நீங்கள் அவ்வப்போது சட்ட தடைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் இந்த பிரச்சனைகளும் படிப்படியாக நீங்கும். சனி பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் ஒழுக்கமாகவும் படிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். சனி கடின உழைப்பின் கிரகம். எனவே நீங்கள் கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதனால் உங்கள் கல்வியில் சிறந்த முடிவுகளை காண்பீர்கள். விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றி முறையாக படிக்கவும். இது நல்ல வெற்றியை பெறவும், தேர்வு முடிவுகளில் சாதகமான மதிப்பெண்களை பெறவும் உதவும். 4ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது ராஜயோகம் போன்ற பலன்களை தரும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மேம்படும். செல்வம் பெருகும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும். இது குடும்பச் சூழலையும் சாதகமாக்கும். சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து அன்பின் சோதனையை மேற்கொள்கிறார். உங்கள் காதலில் நீங்கள் எவ்வளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறீர்கள் என்பது அவ்வப்போது சோதிக்கப்படும். உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும் சாத்தியம் உள்ளது. ஆனால் உங்கள் காதலில் நீங்கள் உண்மையாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். உங்கள் காதலிக்கு நீங்கள் திருமணத்தை முன்மொழிந்தால் உங்கள் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஏனெனில் காதல் திருமண சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. திருமணமானவர்களைப் பற்றி பேசினால் சுக்கிரன் 7வது வீட்டில் அமர்ந்து உறவுக்கு காதல் சேர்க்கிறார். ஆனால் உச்ச ராசியான சூரியன் தாம்பத்திய வாழ்வில் பிணக்குகளை அதிகரிக்கும். உங்கள் துணைவர் நீங்கள் விரும்பாத ஒன்றை தன்முனைப்பால் செய்வார்கள். இது உங்களுக்கிடையே டென்ஷனை அதிகரிக்கும். 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களின் 7வது மற்றும் 11ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் முழுமையான பார்வையுடன் பார்ப்பார் மற்றும் உங்கள் நிதி நிலைமையை சாதகமாக வைத்துக் கொள்ள முற்றிலும் உதவியாக இருப்பார். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் வழக்கமான வருமானமும் அதிகரிக்கும் மற்றும் பணம் உங்கள் கைக்கு வர ஆரம்பிக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் 7ஆம் வீட்டில் சூரிய பகவானுடன் அமர்ந்து சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் நலக்குறைவு ஏற்படலாம். இது மட்டுமின்றி 6ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, புதன் இணைவது ஆரோக்கியம் கெடுவதில் முக்கிய பங்கு வகிக்கும். இங்கிருந்து எந்தவிதமான இரத்த அசுத்தமோ, பிரச்சனைகளோ அல்லது புண்கள் மற்றும் பருக்கள் போன்ற நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யக்கூடும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிகம் ராசிக்கான மே 2024 மாத ராசிபலன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். ஒரு வேலையை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். அரசாங்க வேலைகளில் பணிபுரிபவர்கள் குறிப்பாக சாதகமான முடிவுகளை பெறுவார்கள்.
அதே நேரத்தில் பொதுத்துறையில் பணிபுரிபவர்கள் தங்கள் வேலைகளில் நல்ல பலன்களை பெறுவார்கள். 6ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் மேன்மையான நிலையில் இருப்பார். இதனால் உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். அரசு துறையினருக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் 6ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் தொழில் முதலீட்டை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்துவார். உங்கள் வியாபாரம் வெளிநாட்டு மூலங்களால் ஆதாயமடையும். 5ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், புதன் இணைந்து இருப்பதால் உங்கள் கவனக்குறைவு ஏற்படும். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் உங்கள் வேலையை பற்றி மிகவும் தீவிரமாக இருப்பீர்கள் மற்றும் வேலையில் இருக்கும் சவால்களை மனதில் வைத்து உங்கள் நிலையை உயர்த்தும் முயற்சியில் கூடுதல் வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு குறைந்த நேரத்தை வழங்க முடியும். இதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை இழக்க நேரிடும். எனவே நீங்கள் சிறிது நேரம் ஒதுக்கி விரைவில் பேச வேண்டும். உங்கள் உடன்பிறந்தவர்களின் உதவியால் புதிய வீடு வாங்கலாம் அல்லது கட்டலாம். ராகு, செவ்வாய், புதன் போன்ற கிரகங்கள் உங்கள் 5ஆம் வீட்டில் ஒன்றாக அமையும். நீங்கள் மிகவும் வெளிப்படையாக இருக்க முடியும் மற்றும் உங்களைப் பற்றிய அனைத்தையும் உங்கள் காதலியிடம் சொல்ல விரும்புகிறீர்கள். ராகு மற்றும் செவ்வாய் அங்காரக தோஷத்தின் பலனை தருவதால் இது அதிக தொடர்புக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே சண்டை ஏற்படலாம். இதன் காரணமாக உங்கள் அன்புக்குரியவர் எரிச்சலடையலாம் மற்றும் அவர்களின் நடத்தை மாறலாம். குரு பகவான் 7வது வீட்டில் அமர்வதால் நல்ல முடிவுகளை எடுக்கும் நபராக உங்களை மாற்றுவார். நீங்கள் உங்கள் மனைவியுடன் நன்றாக நடந்து கொள்வீர்கள். இதன் காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் 7வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் பல்வேறு விஷயங்களை கோரலாம். இது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கலாம். இந்த நேரத்தில் அகங்கார உணர்வுகளால் பாதிக்கப்படலாம். ஆனால் படிப்படியாக இந்த சூழ்நிலைகள் மாறும். 6ஆம் வீட்டில் உச்சநிலையில் உள்ள சூரியன் அரசு துறையிலும் நிதி ஆதாயங்களை குறிக்கிறது. எனவே அத்தகைய வாய்ப்பு உங்களுக்கு வந்தால் அதை விட்டுவிடாதீர்கள். முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சிறந்த மற்றும் அதிகபட்ச நன்மைகளை பெறலாம். 5ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய் போன்ற கிரகங்கள் புதனுடன் சேர்ந்து இருப்பதால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். எனவே வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கவும், சரியான நேரத்தில் மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ளவும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு ராசிக்கான மே 2024 மாத ராசிபலன். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான புதன் அதன் வலுவிழந்த ராசியான மீன ராசியின் 4ஆம் வீட்டில் அமர்வதால் ராகு, செவ்வாய் போன்ற கிரகங்கள் அதனுடன் இணைந்து அமையும். இதன் காரணமாக பணியிடத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் ஒருவருடன் வாக்குவாதம் செய்யலாம். வாய் தகராறு காரணமாக பணியிடச் சூழல் சாதகமாக இருக்காது. இதன் காரணமாக உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் குறுக்கீடு உங்கள் தொழிலில் அதிகரிக்கலாம். அதனால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் வணிக கூட்டாளருடன் எந்தவிதமான சண்டையையும் தவிர்க்கவும். விவாதத்தை அதிகரிக்க அனுமதிக்காதீர்கள். 5ஆம் வீட்டில் உச்ச ராசியான சூரிய பகவான் இருப்பார். அவருடன் சுக்கிர பகவானும் இருப்பார். இதன் மூலம் கல்வியில் நல்ல சாதனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எதை படித்தாலும் நன்றாக புரியும். கல்வியில் உங்களின் பிடி வலுவடையும். உங்கள் கவனமும் சாதகமாக இருக்கும். உங்கள் அறிவாற்றல் பெருகும். உங்கள் போக்கில் நீங்கள் முன்னேற முடியும். ராகுவும் செவ்வாயும் 4ஆம் வீட்டில் அங்காரக தோஷத்தை உருவாக்குவார்கள். புதனும் அங்கு அமைவதால் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர இணக்கமின்மை ஏற்படும். குடும்பத்தில் அமைதியின்மை அதிகரிக்கலாம். உங்கள் தாயார் உடல்நலக் குறைவால் சிரமப்படக்கூடும். திருமண வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு நேரம் நன்றாக இருந்தாலும்
உங்கள் வாழ்க்கை துணையுடன் பல வாழ்க்கை முடிவுகளை எடுப்பீர்கள். ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் அமைதி காரணமாக உங்கள் உறவிலும் பிரச்சனைகள் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் இதை அனுமதிக்காதீர்கள் மற்றும் சரியான நேரத்தில் சூழ்நிலைகளை கையாள்வதில் கவனம் செலுத்துங்கள். இதன் மூலம் எல்லாம் சாதகமாக முடியும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம், எனவே அவள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். 4ஆம் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் 11வது வீட்டையும் சூரியன் மற்றும் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருந்து 11வது வீட்டையும் பார்ப்பதால் உங்கள் நிதிநிலை மேம்படும். நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் உங்களுக்கு பணம் வரும் வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் 4ஆம் வீட்டில் ராகு செவ்வாயின் அங்காரத் தோஷம் இருப்பதால் சொத்துக்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ராசி அதிபதி குரு 6ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் நீடிப்பதால் உங்கள் உடல்நிலை பலவீனமாக இருக்கும். மே 3ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கும். இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் பலவீனப்படுத்தலாம். உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றும் நெஞ்சு எரிச்சல், இறுக்கம் அல்லது தொற்று போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மகரம் ராசிக்கான மே 2024 மாத ராசிபலன். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பதால் பணியிடத்தில் முழு கவனத்துடன் செயல்படுவீர்கள். சூரியனின் செல்வாக்கும் இருக்கும். எனவே நீங்கள் யாரிடமும் எதையும் ஈகோவாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சொல்வதைப் பற்றி அவர்கள் மோசமாக உணரலாம். இந்த நேரம் வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதகமான பலன்களை தரும். உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். தொழில் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். அரசு துறையிலும் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் வெளிநாட்டு வழிகளில் வியாபாரத்தில் லாபம் பெறலாம். இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கப் போகிறார். இது உங்கள் உள்ளுணர்வு அறிவை அதிகரிக்கும். நீங்களே கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கும் கற்பிக்க முயற்சிப்பீர்கள். ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்ப வருமானம் உயரும் வாய்ப்புகள் உள்ளன. இதனுடன் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் முதியோர்களின் ஆதரவும் இருக்கும். அவருடைய வழிகாட்டுதலில் உங்கள் குடும்பம் பெரிதும் முன்னேறும். குரு 5ஆம் வீட்டிலும் சுக்கிரன் 4ஆம் வீட்டிலும் இருப்பார்கள். இந்த சூழ்நிலைகள் காதல் வாழ்க்கையை மலரச் செய்யும். குருவின் அருளால் உங்கள் அன்பில் உண்மை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் பொறுப்புகளை முழு மனதுடன் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் காதலியை உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக கருதி அவர்களுடன் வாழ்க்கையில் முன்னேற முயற்சிப்பீர்கள். திருமண வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அவர்கள் தங்கள் மன அழுத்தத்தை ஒதுக்கி வைத்து தங்கள் வாழ்க்கையில் தங்கள் வாழ்க்கை துணையின் முக்கியத்துவத்தை மேம்படுத்த வேண்டும். இது உங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் மற்றும் உங்கள் உறவும் நல்ல வழியில் முன்னேறும். நீங்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு பிரகாசமாக உங்கள் உறவு மாறும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 2ஆம் வீட்டில் இருப்பார். இதனால் உங்கள் நிதிநிலை வலுவடையும். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளின் பலன்களை பெறுவீர்கள். இது நல்ல நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். 3ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், புதன் அமர்வதால் தொண்டை அல்லது முதுகு வலியை சந்திக்க நேரிடும். உங்களுக்கு தொண்டை வலி அல்லது தொண்டை புண் இருக்கலாம். எனவே இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்கள் மற்றும் பருவத்தை பொறுத்து காது வலியையும் அனுபவிக்கலாம். எனவே இந்த சிறிய பிரச்சனைகள் அனைத்தையும் எச்சரிக்கையாக இருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம் ராசிக்கான மே 2024 மாத ராசிபலன். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக உழைக்கும் மக்கள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரமாக இது இருக்கும்.
10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் ராகுவுடன் சேர்ந்து செவ்வாய் ராகு அங்காரக் தோஷத்தை உண்டாக்கும். இது உங்கள் 2வது வீட்டில் அமைந்திருக்கும். இதன் காரணமாக உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். நீங்கள் சொல்லும் சில கசப்பான விஷயங்கள் பணியிடத்தில் உங்கள் நிலையை கெடுத்துவிடும். அத்தகைய சூழ்நிலையை தவிர்க்க முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள், இல்லையெனில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் சக ஊழியர்களின் நடத்தை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அவர்களால் நீங்கள் பணியிடத்தில் நல்ல பதவியை பெறலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து நல்ல சூழ்நிலை இருக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தனது சொந்த ராசியில் முதல் வீட்டில் அமர்ந்து 7ஆம் வீடு, 3ஆம் வீடு, 10ஆம் வீடுகளில் முழு பார்வை பெறுவார். அதன் காரணமாக வியாபாரத்துறையில் சில புதிய ஆதாரங்கள் உருவாகும். அஞ்சல் மூலம் சில புதிய நபர்களை சந்திப்பீர்கள். உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு ஊடகங்கள் மூலமாகவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சி உங்கள் படிப்பிற்கு போதுமான நேரத்தை வழங்குவதாக இருக்கும். ஆனால் உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உங்கள் கவனத்தை திசை திருப்பும் வகையில் இருக்கும். இதனால் உங்கள் கல்வியில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். மாதத் தொடக்கத்தில் 2ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், புதன் சேர்க்கை இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் வரலாம். உங்கள் பேச்சில் கசப்பு இருக்கலாம். இது உங்கள் நட்பை கெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும். எனவே உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துவது மற்றும் யாரிடமும் கசப்பான அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கவும். அப்போதுதான் உங்கள் உறவுகளை மேம்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெற முடியும். 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 2ஆம் வீட்டில் ராகு மற்றும் செவ்வாயுடன் இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையிலான உறவில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். உங்கள் அன்புக்குரியவர் சில கசப்பான விஷயங்களைச் சொல்லலாம். அதனால் உங்கள் மனம் கலக்கமடையலாம். அவர்களை நேசிப்பதன் மூலம் நீங்கள் சரியானதை செய்தீர்களா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது நிலைமையை மோசமாக்கலாம். எனவே வாக்குவாதங்களில் இருந்து விலகி இருங்கள். திருமணமானவர்களைப் பற்றி நாம் பேசினால், சனி பகவானின் தாக்கம் மாதம் முழுவதும் 7வது வீட்டில் இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் உறவில் நேர்மையாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையை கவனித்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். 7ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் உச்சஸ்தானத்தில் இருப்பார். இந்த நிலை கணவன் மனைவிக்கு இடையே கருத்தியல் வேறுபாடுகள் மற்றும் ஈகோ மோதலுக்கு வழிவகுக்கும். சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் உச்சராசியில் இருப்பதால் உங்களுக்கு அரசு வழியில் லாபம் கிடைக்கும். உங்கள் தைரியமும் துணிச்சலும் உயர்ந்த நிலையில் இருப்பதால் வியாபாரத்தில் நல்ல ரிஸ்க் எடுத்து நல்ல பண லாபத்தை பெறலாம். உங்கள் 2ஆம் மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் 8ஆம் வீடு, 10ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பதால் உங்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்கும். ராசி அதிபதி சொந்த ராசியில் தங்கி உங்கள் ஆரோக்கியத்தை பலப்படுத்துவார். ஆனால் 2வது வீட்டில் செவ்வாய் புதனுடன் ராகு அமைந்திருப்பதால் உடல் நல பிரச்சனைகள் உங்களை நெருங்காது. கண்கள் மற்றும் பற்களில் பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் வலி அல்லது முடி தொடர்பான சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம் ராசிக்கான மே 2024 மாத ராசிபலன். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வேலை செய்பவர்கள் தங்கள் நல்ல வேலைக்கான பரிசுகளை பெறுவார்கள். உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் உங்களை முழுமையாக ஆதரிப்பார்கள் மற்றும் உங்கள் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு உதவுவார்கள். இதன் காரணமாக பணியிடத்தில் உங்கள் நிலை சாதகமாக இருக்கும் மற்றும் வேலையில் உங்கள் செல்வாக்கு நன்றாக இருக்கும். இந்த மாதம் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். ராகுவும் செவ்வாயும் புதனுடன் சேர்ந்து மாத தொடக்கத்திலேயே முதல் வீட்டில் இருந்து 7வது வீட்டை பார்க்கத் தொடங்குவார்கள். இதனால் வியாபாரத்தில் சிரமங்கள் ஏற்படும். உங்கள் வேலையை முடிப்பதில் தாமதம் ஏற்படும் அல்லது வேலைகள் நின்று போகும். செவ்வாய் முதல் வீட்டில் ராகுவுடன் சேர்ந்து உங்கள் ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்கும். இது தவிர குடும்பச் சூழலில் செவ்வாய் பகவானின் செல்வாக்கு இருக்கும். இது உங்கள் படிப்பை ஓரளவு பாதிக்கலாம். ஆனால் உங்கள் கடின உழைப்பும் உங்கள் போராட்ட குணமும் உங்களை கல்வியில் ஈடுபட வைக்கும்.
சூரியன் 2ஆம் வீட்டில் அதிபதியாகி சுக்கிரன் உடன் இருப்பார். இது குடும்பத்தின் சூழ்நிலையை நேர்மறையாக வைத்திருக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் பரஸ்பர ஈகோக்களை மறந்து ஒருவருக்கொருவர் உதவுவார்கள் மற்றும் குடும்பத்தின் சூழ்நிலையை நல்லதாகவும் இணக்கமாகவும் வைத்திருப்பார்கள். உங்கள் நடத்தையை கட்டுக்குள் வைத்திருப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும். நீங்கள் அதை கட்டுக்குள் வைத்திருக்க முடிந்தால் நீங்கள் ஒரு நல்ல காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இல்லையெனில் உங்கள் காதலியின் இதயத்தின் மென்மையான உணர்வுகள் உங்கள் ஆக்ரோஷத்தின் கீழ் நசுக்கப்படலாம். இதன் காரணமாக உங்கள் காதல் மலரும் முன்பே மூழ்கிவிடும். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் மற்றும் அவர்களின் உதவியுடன் உங்கள் காதல் உறவு மேம்படும். ராகு, செவ்வாய் மற்றும் புதன் ஆகியவை மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் 7வது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் விளைவாக கவலைகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் வாழ்க்கை துணைக்கு இடையே வாக்குவாதங்கள் மற்றும் சிறு சிறு விஷயங்களில் சண்டைகள் வரலாம். சனி பகவான் 12ஆம் வீட்டில் நீடிப்பதால் தொடர் செலவுகளும், 2ஆம் வீட்டில் சனி பகவானின் பார்வையும் இருப்பதால் வெளிநாட்டு வழியில் பணம் கிடைப்பது, பணத்தை மிச்சப்படுத்துவது நல்லது. வெற்றியையும் பெறலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு 3ஆம் வீட்டில் அமர்வார். உங்களுக்குள் ஒரு சோம்பல் உணர்வு இருக்கும். நீங்கள் அதை கட்டுக்குள் வைத்திருக்காமல் சோம்பலுக்கு ஆளாகாமல் இருந்தால் முக்கியமான வெற்றியை நீங்கள் இழக்க நேரிடலாம் மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களை பிடிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.